பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே மாலை தினத்திலே இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் அல்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதற்காக நன்றி செலுத்துகின்றோம். காலை முதல் மாலை வரை உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை நீர் மூடி பாதுகாத்து பராமரித்து வந்தீரே, அதற்கு நன்றி செலுத்தி இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு ஓடோடி வந்திருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக அவைகளை சிந்திக்கவும், உம்மை போல மாற எனக்கு ஆசை என்று சொல்லி நாங்கள் பாடுகின்றோம். உம்மை போலவே வாழுவதற்கான எல்லா சூழல்களையும் ஒவ்வொருவருக்கும் நீ சாதகமாக நீ மாற்றித்தார். இந்த ஆராதனையின் ஆசீர்வதியும் வந்திருக்கின்ற மக்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வர இயலாமல் இருக்கின்றவர்களுக்காகவும் வந்து கொண்டிருக்கின்ற மக்களை வெகு விரைவாக நீர் கொண்டு வந்து சேரும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவும் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 311வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 311. Thank you.
இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவிதத்திலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவில்லாவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் இனி பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்தொரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமுறை பாடம் படிக்க கேட்போம். நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 59 முதல் 68 முடிய. மத்தேயு வசனங்கள் 59 முதல் 68 முடிய. பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய்சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து
நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார் அதை ஞானஸ்திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் இனி வருகின்ற திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 தினங்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஆயிரம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை அளிக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும் இந்த திருச்சபையின் ஆயர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததற்காகவும் முதலாவது நான் என் மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் இறை வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய சிந்தனையை உங்கள் மனதிலே பதிப்பது வழக்கம். அதே விதமான சிந்தனை இங்க பிபிடி போடுறாங்க பாருங்க. என்ன தெரியுது பிபிடியில்? மேட்ச் பாக்ஸு, அப்புறம் மேட்ச் ஸ்டிக். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது மேட்ச் ஸ்டிக்கு கொளுத்தும் பொழுது அந்த தீக்குச்சி வந்து எரிந்து என்ன ஆயிடுது? சாம்பலா ஆயிடுது. ஆனா மேட்ச் பாக்ஸ் எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. அப்போ அந்த மேட்ச் ஸ்டிக்குக்கு தீக்குச்சிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துதான். என்ன 2 பேரும் தானே சேர்ந்து உரசுறோம் இல்ல? ஆனா மேட்ச் பாக்ஸ்க்கு எந்த சேதமும் வர மாட்டேங்குது. கடைசி குச்சி தீர்ந்து போகின்ற வரை அந்த மேட்ச் பாக்ஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அது அந்த தீக்குச்சி மேட்ச் பாக்ஸை பார்த்து கேட்டுச்சான். இவங்க 2 பேரும் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பக்கமா ஊதாங்குழல் பார்த்துருக்கீங்களா? அந்த ஊதாங்குழல் வருது.
இவங்க சண்டையை தீர்த்து வைக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமா 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றீங்க, உரசுறீங்க. ஆனா தீக்குச்சி தான் சாம்பல் ஆயிடுது, தீப்பெட்டி அப்படியே இருக்குது, உண்மைதான். ஆனா தீப்பெட்டியை விட தீக்குச்சிக்கு தலகணம் அதிகம். அதனால தான் நீ என்ன ஆயிடுற, எரிந்து சாம்பலாகி விடுகின்றாய் அப்படின்னு இந்த கதையை ஒருவர் முடிக்கின்றார். இன்றைக்கு இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே இறை விசுவாசிகளாய் இந்த திருச்சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் எவற்றை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி சென்னை பேராயம் நமக்கு ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். சமநோக்கு நற்செய்தி நூல்களில் சிலுவை. The cross in the synoptic gospel. சமநோக்கு நற்செய்தி நூல்கள் எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். யாரு? The Gospel of Matthew, the Gospel of Mark, the Gospel of Luke. இவங்க சிலுவையை பற்றி என்ன சொல்றாங்க? இந்த தபசு காலங்களை கடந்து வந்து பரிசுத்த வாரத்தில் இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் சுருங்க கூறினால் இறை விசுவாசிகளாகிய நமக்குள் தலைகணம் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லாருக்குள்ளேயுமே அந்த தலகணம் இருக்குமா இருக்காதா? யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அன்று பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், மூப்பர்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட அதே குணங்கள் இன்றும் திருச்சபை மக்களாகிய நம்மிடத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அந்த பண்புகளை களைய வேண்டும் என்பதற்காக சென்னை பேராயம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றது. என்ன தலைப்பு? சமநோக்கு நற்செய்தி நூல்களில் சிலுவை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Father, I adore you. Lay my life before you. How I love you. Jesus, I adore you. Lay my life before you. How I love you. Spirit, I adore you. Lay my life before you. How I love you. அன்பின் இறைவா, இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே அமர்ந்திருக்கின்ற நாங்கள் யாவரும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கின்ற அடியவர்களின் சிந்தனைகளும் அடியாளின் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் அமைந்திருப்பதாக. ஆமேன். என்ன தலைப்பை நம்ம சிந்திக்க போறோம்? சமநோக்கு நற்செய்தி நூல்களில் சிலுவை. இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் மூவருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. எதை பற்றி? சிலுவையை பற்றிய பார்வை லூக்கா அவர்களுக்கும் மார்க்கு அவர்களுக்கும் மத்தேயு அவர்களுக்கும் சிலுவையை பற்றிய பார்வை ஒரே மாதிரியான பார்வையாக இருக்கின்றது. முதலாவது. இரண்டாவது, இவர்கள் மூவரும் இயேசுவே மெசையா என்று ஏற்றுக்கொண்டவர்கள். மாத்திரமல்ல,
கிரேக்க சொல் ஆன ஆங்கிலியான் என்ற அந்த பதத்திற்கு என்னன்னு பேரா? என்ன பேரு? Greek word called ஆங்கிலியான். Greek word called நல்ல செய்தி, நற்செய்தி. அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? லூக்கா எழுதின நற்செய்தி நூல், அடுத்தது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல், அடுத்தது மத்தேயு எழுதின, அடுத்தது யோவானும் இருக்கின்றார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இன்றைக்கு இவங்க 3 பேருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருந்தது. மெசியா இயேசு என்று அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டனர். யார் ஏற்றுக்கொண்டனர்? மார்க்கு, லூக்கா ஏற்றுக்கொண்டனர். மாத்திரமல்ல, இவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவின் பிறப்பு, வாழ்க்கை, போதனைகள், அற்புதங்கள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் பற்றியும் அவங்க ஒரு நூல்களை வடிவமைத்து இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமநோக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்றது. சரியா? அவங்களுடைய பார்வை எல்லாம் ஒண்ணு. கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் சித்தரித்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரே பார்வையிலே இருந்ததனால் இதை சமநோக்கு நூல்கள் என்று சொல்லுகின்றார்கள். சரியா? இந்த தலைப்புல ஏன் சமநோக்கு நூல்கள் சொன்னோன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சமநோக்கு நற்செய்தி நூல்களில் சிலுவை. சரியா? இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு அழகான காஸ்பல் வாசிக்க கேட்டோம். அதுல யார் யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்க. என்னடா இவங்க வந்தாலே டீச்சர் மாதிரி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு இல்ல? யாரெல்லாம் இருக்கா? பிரதான ஆசாரியர் இருக்காரு. பிரதான ஆசாரியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னு போட்டிருக்க அந்த கிளிப்பிங்ல? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய பொறுப்பு என்ன? ஆலயத்தின் எல்லா ஊழியங்களும் செய்வது இந்த பிரதான ஆசாரியருடைய பொறுப்பு. மாத்திரமல்ல, ஆலயத்தின் மக்களை கவனித்துக் கொள்வதும் இவருடைய பொறுப்பு. இவர்களுக்கு கீழே யார் இருக்கா? ஆசாரியர்கள். அப்புறம் வேற யார் இருக்கார்? நிறைய பேர் இருக்கிறாங்க. மூப்பர்கள் இல்லையா இருக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல, இவங்களுடைய பணி என்னன்னா, இவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து என்ன செலுத்துவாங்களாம்? பலி செலுத்துவாங்க. இதுதான் பிரதான ஆசாரியருடைய பொறுப்பு. இங்க யாரு பிரதான ஆசாரியரா இருக்கிறா? நீங்க படிச்ச போர்ஷன்ல காய்பா பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த ரோல் நடக்கிறதுக்கு அண்ணா, காய்பா என்ற 2 தலைமை குருக்கள், அதாவது பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. இந்த அண்ணா யாரு அப்படின்னு சொன்னா, காய்பாவோட மாமா. அண்ணா யாரு? காய்பாவுடைய மாமா. யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 18. முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். அப்ப இந்த அண்ணா யாரு? காய்பாவுக்கு மாமாவாக இருந்தார். 2 பேருமே பிரதான ஆசாரியர்கள் தான். ஒரு பிரதான இயேசுவின் காலத்துல பிரதான ஆசாரியர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கணும் அவர் பீரியட்ல. ஆனா இங்க 2 பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க, அண்ணா, காய்பா. இந்த காய்பா யாரால நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்னா, ரோம அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். அண்ணா எந்த பிரதான ஆசாரியர்னா, யூதர்களால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்.
சரிங்களா? கிராமத்து சபையிலலாம் ஐயர் இருப்பாங்க இல்லையா? அவங்க பேராயத்தினால நியமிக்கப்பட்டவங்க. அதுக்கப்புறம் யார் இருப்பா? கேட்டகிஸ்ட் இருப்பாங்க. அவங்க யாரால நியமிக்கப்பட்டவங்க? மூப்பர்கள் இருப்பாங்க. அவங்க யாரால நியமிக்கப்பட்டவங்க? சபை மக்கள் காங்கிரிகேஷனால நியமிக்கப்பட்டவங்க இல்லையா? அது மாதிரி யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு பிரதான ஆசாரியரை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அண்ணா பிரதான ஆசாரியராய் இருந்து அவருடைய பணி முடிந்து விட்டாலும் கூட யூத சமூகத்திலே அவர் செல்வாக்கு மிகுந்தவராய் இருந்தார். இயேசுவானவரை முதலாவது பிடித்தவுடன் யாரிடத்திற்கு அழைத்து சென்றாங்க அப்படின்னா, முறைப்படி பார்த்தா அவங்க காய்பா கிட்ட தான் அழைச்சிட்டு போகணும். அவர் தான் ரோம அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட தலைமை குரு அல்லது பிரதான ஆசாரியர். மாறாக இவர்கள் அண்ணாவினத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். காரணம், அவர் தன் பதவியை விட்டு விலகி இருந்தாலும் யூத சமுதாயத்திலே செல்வாக்கு மிகுந்தவராய் காணப்பட்டாராம். ஆகையினாலே முதலில் இயேசுவானவரை அண்ணாவிடம் அழைத்து செல்கின்றார்கள். ஏன் இயேசுவானவரை இவங்க பிடிக்கணும் இல்லையா? காய்பா என்ன பண்றாரு? இயேசுவானவரை பிடிச்சிட்டு வராரு இல்லையா? இப்ப இந்த போர்ஷன்ல பிரதான ஆசாரியர், அண்ணா, காய்பா இவங்கெல்லாம் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப எதுக்காக இந்த காய்பா இயேசுவானவரை பிடிக்க வகை தேடினார்? மக்கள் எல்லாம் இயேசுவானவரை பின்தொடருகின்றார்கள் என்ற ஒரு பொறாமை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஏன் அப்படி அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா, முதலாவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா 40ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் 14-15ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரப்பிற்று. அப்புறம் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். ஏன் இவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னா, இயேசுவானவருடைய ஜெப ஆலயத்துல தான் அவர் பிசாசானவர் அவரை சோதனைக்கு உட்படுத்திய பின்பு அந்த சோதனைகளை எல்லாம் வென்று முதலில் அவர் ஜெப ஆலயங்களில் உபதேசிக்க தொடங்குகின்றார். அப்படி உபதேசிக்க தொடங்குகின்ற பொழுது ஜெப ஆலயத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவரை புகழ்ந்து அவர் பின் செல்கின்றனர். 22ஆம் வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? யோசேப்பு யாரு? ஒரு தச்சு தொழில். அவர் சொந்த ஊர்லயே அவர் என்ன பண்றாரு? எல்லா உபதேசங்களையும் சொல்லுகின்றார். பிசாசானவன் அவரை சோதனைக்கு உட்படுத்திய பின்பு அவர் தன்னுடைய இடத்திலேயே தன்னுடைய சொந்த ஊரிலேயே திருப்பணியை தொடங்குகின்றார். அடுத்தது 33ஆம் வசனம். ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மாய் இன்னார் என்று அறிவேன். ஒரு அசுத்த ஆவி என்ன சொல்லுது? நீ தேவனுடைய பரிசுத்தர். அசுத்த ஆவிக்கும் தெரியுது அவர் ஒரு தேவனுடைய குமாரன், பரிசுத்தர் என்று சொல்ல. அசுத்த ஆவி கூட அவரை பின்பற்றுகின்றது.
அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அந்த மனிதனை விட்டு என்ன பண்ணுது? புறப்பட்டு போகின்றது. 37ஆம் வசனம், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. 38ஆம் வசனம், முதல் எங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை பின்தொடர்ந்தாங்க? ஜெபாலயத்துல. எந்த ஊர்ல? அவருடைய சொந்த அவங்க அப்பா இருந்த அந்த இடத்திலேயே அவரு என்ன பண்ணாரு? நற்போதகங்களை போதிக்கின்றார்கள். ஜெபாலயத்தில் உள்ள அனைத்து மக்களும் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். அசுத்தாவி உட்பட கீழ்ப்படுகின்றது. அடுத்தது யாரு சுகமாகிறா? 38ஆம் வசனத்துல ஜெபாலயத்தை விட்டு எங்க போறாரு? சீமோன் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் யாருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு? சீமோனுடைய மாமிக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. முதல் ஜெபாலயத்துல அவருடைய பணியை தொடங்குறாங்க. திரளான கூட்டங்கள் அவரை பின் சென்றது. அடுத்ததாக அவர் இல்லத்திற்கு சென்று திருப்பணியை தொடருகின்றார். அங்கேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றார். கடைசியிலே மார்க் 11:17ஆம் வசனம், அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்றாங்க? இது என்னுடைய வீடு, இது எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. இந்த வீட்டை நீங்கள் எங்க என்னவாக்குறீங்க? கல்லர் குகை ஆக்குகின்றீர்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்துல தலைமை குரு அல்லது பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அங்க என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணணும். இயேசுவானவர் வந்து யார் தலை மேல கை வைக்கிறாரு? அங்க பிரதான ஆசாரியர் யாரு? காய்பா தான் ரோம அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியன். அண்ணா எந்த யாரால நியமிக்கப்பட்டவர்? யூதரால் நியமிக்கப்பட்டவர். அப்ப அவர் தலை மேல கை வச்ச உடனே பிரதான ஆசிரியருக்கு என்ன பண்ணுது? கோவம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணிடணும்? தீர்த்து கட்டிடணும். இவர் இருந்தா நம்ம ஜனத்துக்கு என்ன ஆயிடும்? நம்ம ஜனம் அழிஞ்சு போயிடும். ரோம அதிகாரிகள் நம்முடைய பதவியில் இருந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்க? தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை தந்திரமா பிடிக்க வகை தேடுறாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அறிவித்தார்கள். அப்புறம் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி லாசருவை அவர் என்ன பண்றாரு? உயிர்த்தெழ வைக்கிறாரு. இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் எல்லாரும் போய் யாரிடத்துல சொல்றாங்க? பிரதான ஆசாரியரிடத்துல சொல்றாங்க. அடுத்தது, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார். ஏன் அவரு இயேசுவை தந்திரமா பிடிக்க வகை தேடினாரு அப்படின்னா, அவனுடைய ஸ்தானம் என்ன பண்ணிடும்? அவனுடைய பிளேஸ் போயிடும். அவனுடைய நேஷன் எல்லாம், அவருடைய ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லி அவரை தந்திரமாய் பிடிக்க வகை தேடுகின்றான். இந்த இடத்துல இதுதான் நம்ம படிக்க கேட்ட போர்ஷன்ல இருக்கிற மிகப்பெரிய உண்மை. அப்போ அங்க என்ன இன்சிடென்ட் நடக்குது? பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு? மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. அதுல வசனங்கள் எது முதல் படிக்க கேட்டீங்க? 59 முதல் படிக்க கேட்டீங்க இல்லையா? அப்போ பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடினார்கள்.
ஃபர்ஸ்ட் அவங்க என்ன தேடுறாங்க? பொய் சாட்சி தேடுறாங்க. அடுத்தது பொய் சாட்சி சொல்ல யாராவது அகப்பட்டாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க? அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அந்த பொய் சாட்சி என்ன படவில்லை? ஒவ்வவில்லை. சூட் ஆகல. அவங்க சொல்ற பொய் சாட்சி எதுவுமே என்ன ஆகல? ஏற்புடையதாய் இல்ல. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்து முதல் என்ன தேடுறாங்க? ஃபால்ஸ் விட்னஸ் தேடுறாங்க. ஃபால்ஸ் விட்னஸ் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் அவங்க சொல்றது நியாயமானதா இல்ல. உடனே என்ன தேடுறாங்க? 2 பொய் சாட்சி சொல்றதுக்கு 2 நபர்கள் வருகின்றார்கள். அவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஸ்டேட்மெண்ட் படிங்க. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் இவர் சொன்னாரா? சொன்னான் என்று என்ன சொன்னாங்க? பொய் சாட்சி சொன்னாங்க. யார் சொன்னா? ஒரு 2 பேர், யாரோ அன்னோன் பர்சன் வந்து சொல்றாங்க. அதோட விட்டாங்களா? என்ன பண்ணாங்க? பிரதான ஆசிரியர் என்ன கேட்கிறாரு? அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று யாரை கேட்கிறாரு? பிரதான ஆசாரியர் இயேசு. அதற்கு இயேசுவானவர் என்ன சொல்றாரு? பேசாமல் இருந்தார், மௌனமாக இருந்தார். அன்புக்குரியோரே, ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மை பார்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பதில் என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்ப நானும் நீங்களும் மௌனமா இருப்போமா இல்லையா? இருக்கவே மாட்டோம். இந்த நாளுக்குரிய போர்ஷன் நமக்கு எது சொல்லுதுன்னா, மௌனமாயிருங்கள். இந்த பரிசுத்த நாள்ல, பரிசுத்த வாரத்துல முதல் நாள்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில இருந்து இப்ப மணி என்ன ஆகுது? 7:40. இது வெறும் நம்ம கோவப்பட்டோமா? பட்டிருக்கோமா? கோபப்பட்ட இடங்கள்ல நம்ம கோபம் உண்டாக்கினவர்களிடத்தில் மௌனத்தை கடைபிடித்தேன் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வாரத்தை நான் பரிசுத்த தினத்தை, பரிசுத்த நாளின் முதல் நாளை பரிசுத்தமாய் நான் என்ன பண்ணேன்? ஆசரித்தேன். யாராவது சொல்ல முடியுமா? இந்த திருமறை பகுதி அதை தான் சொல்லுது, மௌனமாயிருங்கள். அப்ப நான் மௌனமா இருக்கணும். என்ன ஒரு வசை சொல்லால ஒருத்தர் கோவப்படுத்துறாரு, நானும் திருப்பி கோவப்படக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மௌனமா இருக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? பொறுமை. பொறுமை எப்படி வரும்? பொறுமை எப்படி வரும்? கடவுளுடைய ஒத்தாசை இருக்கும் பொழுது. அப்ப நம்ம கிட்ட கடவுளுடைய ஒத்தாசை இல்லையா? எல்லாரிடத்திலையும் கடவுளுடைய ஒத்தாசை. நீதிமான்களை அல்ல, அவர் யாரை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. யாரை ரட்சிக்க வந்தார்? பாவிகளை பாவிங்க கிட்ட கூட அவருடைய கிருபை இருக்கே. அப்ப ஏன் நம்ம கிட்ட பொறுமை இல்லை? மௌனமா இருக்க சொல்லியிருக்காரே. இன்றைக்கு இந்த நாள் நமக்கு எடுத்துரைப்பது மௌனமாயிருங்கள். அப்படி மௌனமாய் இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு காலை தானியலோ வென்றால் 3 வேளையும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மணித்துளியிலும் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுவானவரோடு உரையாட வேண்டும்.
ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் பாடல் இருக்கு. Telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. I wanna talk to Jesus, I wanna talk to Jesus, I wanna talk to Jesus every day. I wanna talk to Jesus, I wanna talk to Jesus, I wanna talk to Jesus every day. Jesus says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. Jesus says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. Is it so? அப்படின்னு சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு டெலிஃபோன் பண்ணணும்? எப்படி பண்ணுவீங்க டெலிஃபோன்? முழங்கால் படியிட்டு தான் பண்ணணும்னு இல்லை. நடக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், எல்லா நேரத்திலும் இயேசுவோடு உரையாட வேண்டும். அவரோடு உரையாடுவதற்கு நமக்கு விருப்பம் வேண்டும். உரையாடுவதற்கு என்ன வேணும்? விருப்பம் வேண்டும். அப்படி விரும்புகின்ற பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவாராம்? Jesus says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. பாடுங்களேன். Says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. Jesus says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. Is it so? அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல? அப்போ ஒவ்வொரு மனத்திலையும் பேசுகின்ற பொழுது அந்த பொறுமை நமக்கு வரும். நாமும் மௌனமாய் இருப்போம். யாரை போல? இயேசுவானவரை போல. ஆனா உலக பிரகான மனுஷர்கள் நம்ம இடத்துல என்ன சொல்வாங்க? சும்மா இருக்காத. அவங்க போய் கேட்க மாட்டாங்க இல்ல? நம்ம வேலை செய்யும் பணித்தளத்துல பார்க்குறோம்ல இல்ல, நிறைய அப்டக்கிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்ல? குடும்பங்கள்லையும் ஃபேஸ் பண்ணுவோம், சொசைட்டிலையும் ஃபேஸ் பண்றோம், வேலை செய்யும் பணித்தளத்திலையும் ஃபேஸ் பண்றோம். பாதிக்கப்பட்டவங்க நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுவாரு? இன்னொருத்தரை வச்சு கேள்வி கேட்க வைப்பார். நீ சும்மாவா இருந்த? போய் கேட்கறதானே. ஆனா இயேசுவானவர் என்ன சொல்றாரு? வேதம் என்ன சொல்லுது? மௌனமாயிரு. இயேசுவானவர் அதை தான் கடைபிடித்தார். உடனே என்ன பண்றாரு அவரு? பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு? திருப்பி பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அவரே வாயில இருந்து சொல்லிட்டார். முதல்ல என்ன கேட்கிறாரு? இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு பதில் சொல்லல. உடனே அவர் வாயிலிருந்து என்ன வந்துச்சு? அதுதான் நீங்க என்ன பண்ணுங்க, இதுதான் டாக்டிஸ். யாராவது நம்மளை கோபப்படுத்தினாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கோபப்பட்டவங்களே என்ன பண்ணிடுவாங்க? இந்த பிரதான ஆசாரியர் என்ன கேட்டாரு? கிறிஸ்து தானா? அவரே கேட்டார். அப்ப கோபப்பட்டவங்களே மாட்டிக்குவாங்க. அதனால குடும்பத்திலையும், சமுதாயத்திலையும், திருச்சபையிலும், வேலை செய்யும் பணித்தளத்திலையும் நீ எப்படி இரு? அமைதியா இரு. இந்த சிலுவை, இந்த 3 சமநோக்கு நூல்களை எழுதின நபர்களும் சிலுவையை பற்றிய கண்ணோட்டம், சிலுவை எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது மௌனமாயிருங்கள். அடுத்தது கிறிஸ்து தானான்னு கேட்கிறாரு. உடனே என்ன சொல்றாரு? அதை எங்களுக்கு சொல்லும்படி கிறிஸ்துதானான்னு சொல்லிட்டு யார் மேல கட்டளையிட்டு சொல்றாரு? ஆணையிட்டு, ஜீவனுள்ள தேவன்
தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? எப்போதுமே ஞானிகள் எப்படி பண்ணுவாங்களாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம்? கேட்டவங்களே கேள்வி கேட்க வைப்பவர்கள் தான் ஞானவான்கள். நிறைய பிள்ளைங்க ஸ்கூல்ல, இன்னைக்கு கூட ஒரு பிள்ளைக்கு ஸ்கிரைப் எழுதினேன் நான். அவ தான் எனக்கு பதில் சொல்லணும், அவ என்ன கேள்வி கேட்டுன்னு இருந்தா முடிகிற வரலும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேள்விகள் தான் கேட்கிறாங்க. இல்ல, ஒருத்தர் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது நம்ம பதில் உரைக்க கூடாது, அவர்களையே என்ன பண்ணோம், கேள்வி கேட்க வைக்க செய்வதுதான் கிறிஸ்தவம் என்பதையும் இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அடுத்த வசனம், அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். உடனே பிரதான ஆசாரியர் என்ன பண்ணாரு? கிழித்து கொண்டு, இவர் என்ன சொல்றாருன்னு சொல்றாரு, தேவதூஷணம் சொல்லுகின்றாரே என்று சொல்லி, இதைவிட பெரிய சாட்சி நமக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால சுத்தி இருக்கிற பரிசேயர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகின்றது என்று கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன பதில் இருக்கிறாரு? இவர் மரணத்திற்கு பாத்திரவானாய் இருக்கின்றார்கள். அவங்க வகை தேடி சூழ்ச்சி செய்து அந்த இடத்திலே அவர்களை, இயேசுவானவரை வகை தேடி தந்திரமாய் பிடித்து, இவர் தேவதூஷணம் சொல்லுகின்றார் என்று சொல்லி பிடித்து விடுகின்றார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவர்கள் குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, அப்புறம் என்னவும் கேட்கிறாங்களா, உம்முடைய ஞான திருஷ்டி, அடிக்கவும் அடிச்சுட்டு அடிச்சதை யாருன்னு உம்முடைய ஞான திருஷ்டினால சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல. அதுக்கப்புறம் இப்ப இங்க பேதுரு வராங்க. இப்போ இந்த இத்தனை வசனங்களும் எதை நமக்கு கற்பிக்கின்றது என்று சொன்னால், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் முடிய, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அவையாவன, மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கைகள், தூராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இந்த அவ்வளோ கண்டென்ட்டையும் இந்த பிரதான ஆசாரியர் அந்த சபையிலே, சனகிரி சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கத்திலே இத்தனை குணங்களும் காணப்பட்டது. முதலாவது, அவரை அடிக்கிறாங்கல்ல, அடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, ஞான திருஷ்டினால சொல்லும். அப்ப அவங்களுக்கு இருந்த கண் என்ன, மேட்டிமையான கண் இல்ல. அடித்தவன் யார் என்று சொல் அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? அச்சவன் யார் சொல்லுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உம்மை அடித்தவன் யார் என்று சொல். அவனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? மேட்டிமையான கண்களாக இருந்திருக்கும். அடுத்தது, பொய் சாட்சி சொல்ல 2 பேரை தேடினாங்க இல்லையா? அதுல பொய் சாட்சியும் இருக்கா? அடுத்தது,
குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கைகள். யாருடைய கைகள்? அண்ணா காய்பா. அப்புறம் அவங்க என்ன ஆலோசனையும் சொல்றாங்க? துர்க்குணங்கள் உடைய ஆலோசனை சொல்றாங்க. ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அங்க இருக்கிற வேதப்பாரர்கள், மூப்பர்கள், உங்களுக்கு என்னமாய் தோன்றுகின்றது என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? அவரை மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கின்றார், அபத்தம் பேசும் நாவு. இல்ல, அடுத்தது சகோதரர் இயேசுவானவர் கூட யாருதான்? யூதர் தான். இல்ல, இந்த பிரதான ஆசாரியரும் யூதர் தான். அவங்க 2 பேரும் பார்க்க போனா யாருதான்? சகோதரர்கள் தான். அன்புக்குரியோரே, இந்த பரிசுத்த நாளின் முதலாம் நாள் நமக்கு சொல்லுவது, இவ்விதமான அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த குணநலன்கள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கின்றதா என்பதை சீர்தூக்கி பார்த்து அதை விட்டுவிட வேண்டும் என்பதை தான் இந்த சமநோக்கு நற்செய்தி நூல்களில் அடங்கியுள்ள சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு இதைதான் கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கு நானும் நீங்களும் முதலாவது நம்முடைய பார்வை மேட்டிமையான பார்வையாக இருக்கின்றதா? அடுத்தது பொய் பேசுகின்றோமா? அடுத்தது குற்றம், யாரையாவது தண்டிக்கிறதுக்கு என்னுடைய நாவு, கால்களும் நாவும் விரைந்தோடுகின்றதா? அடுத்தபடியாக யோசித்து யோசித்து அந்த மனுஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த மனுஷன் நல்லா தான் இருப்பான். யோசித்து யோசித்து யாருக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுது? யோசிக்கிறவங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாயிடுது. அதனால யோசனைய விட்டுறணும். அதுவும் கெட்ட யோசனைகளை நாம் யோசிக்க காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றது. பிரசங்கி சொல்றான், துணியை தையி, அப்புறம் என்ன பண்ணு, தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, ஆமா, அதை கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. உண்மையாதான். பழைய துணியெல்லாம் வாங்கி எல்லாம் தைக்கிறோம். ட்ரெஸ்ஸு பழைசான உடனே கிழிஞ்சு எதை பண்றோம்? டேபிள் சேரை துடைக்கிறோம். அது கிழிகிறதுக்கு காலம் உண்டு. நட்ட மரத்தை பிடுங்குறோம், காடுகளை அழிக்கிறோம். பிரசங்கி சொன்னது 100க்கு 100 உண்மை. சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஹாப்பியா இருக்கும். காலங்கள் கடந்த உடனே எல்லார் கண்ணிலையும் என்ன வருது? கண்ணீர் வருது. சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம், நகைக்க கூட ஒரு காலம் உண்டு. இல்ல, ஆகவே பிரசங்கி எல்லா காலங்களையும் நம்ம அனுபவித்தாதான் கிறிஸ்தவர்கள். அனுபவித்து வரோம். அந்த அனுபவங்களினூடே நாம் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்றோமா என்பதுதான் இந்த பரிசுத்த வாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. காரணம், இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார். இல்ல, இன்னொரு அழகான நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், என் பாவம் நீங்கிற்றே, இயேசு ரத்தமே விடுதலையதே, என் பாவம் புரண்டோடி, என் பாவம் புரண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போயிற்று. தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்களேன். பாடலாமா? நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், என் பாவம் நீங்கிற்றே, இயேசு ரத்தமே விடுதலையதே, ரத்தமே விடுதலையதே, என் பாவம் புரண்டு ஓடி, என் பாவம் புரண்டு ஓடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போயிற்று. இல்ல, மறைஞ்சு போச்சா?
இப்போ இந்த 40 நாள் மறையுது, அதுக்கப்புறம் வந்துருது. நான் நினைக்கலனா கூட வந்துருது இல்லையா? இயேசு வந்தேன்னா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சமநோக்கு நூல்களும் சிலுவையை பற்றி நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றது. அந்த உபதேசம் தான் என்னது? நம்ம நீதிமொழிகள்ல 6ஆம் அதிகாரமா அல்ல 16 முதல் 19 வசனங்கள். சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். அன்று பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் இவர்களிடத்தில் இருந்த அதே குறைகள் நம்மிடத்திலும் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நாம் புதிய வாழ்வுக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை வழிநடத்த வேண்டும் என்பதை தான் இன்றைய நாள் இன்றைய வேத பகுதி நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆகவே அந்த நிலைப்பாடோடு கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். அவரத்தம் கண்ணில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பிள்ளைக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பிள்ளைக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட தண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அன்பின் இறைவா, இந்த நல்ல தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் சமநோக்கு நற்செய்தி நூல்கள் எங்களுக்கு கற்பிக்கின்ற பாடங்கள் என்ன என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்த்திருக்கின்றோம். அதன்படி எங்கள் இருதயத்தை செவ்வையாய் வழிநடத்தக்கூடிய ஆவியின் அனுகிரகத்தை பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தூய ஆவியானவர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். பகிர்ந்து கொண்டு 1000 அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து நாம் அப்போஸ்தலரது விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உட்பவித்து பிறந்தார்.
பது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனது வலது வாசலை விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரை மரித்தோரை நியாயத்தை கோருவார். பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுவானில் ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தலும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கு எங்கள் பிதாவை நிராமம் பரிசப்படுவதாக, நிராட்சி வருவதாக, சித்தம் பரமரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தன்று எங்களுக்கு தாரு. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். நிலை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் இன்றைக்கு முடிவில்லை. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். நாம் அமர்ந்தவாறாகவே ஜெபநிலையிலே இருப்போம். சமாதானத்திற்காகவும் தெய்வ கிருபைக்காகவும் எல்லா நாச மோசங்களிலிருந்து விலக்கி காக்கவும் இறைவனுடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம். சமாதானத்திற்கு காரணம் ஏக சிந்தை விரும்புகிற மாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கின்ற மடியார்களாகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தெய்வ கிருபைக்காய் நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்க ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் இரட்சகரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 191வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளின் கடவுளுக்கென்று நாம் படைப்போம்.
அன்பார்ந்தவர்களே, நாளைய தினத்திலும் சரியாக 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். சபையார் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமறைக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளிலும் உம்முடைய திரு சன்னிதானத்திலே வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதான உணர்வினை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கத்தக்கதாக சிலுவையின் அடிவாரத்திலே நின்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் நீர் பட்ட பாடுகளை நினைந்து நினைந்து நாங்கள் உம்மிடத்திலே மனம் வருந்துகின்றவர்களாகவும் மனம் திருந்துகின்றவர்களாகவும் இந்த காலங்களிலாவது நாங்கள் உம்மோடு கூட இணைந்த வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, அவைகளின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு நல்ல உள்ளங்களை நீ தர இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். யூதருக்கு ராஜாவா நீர் என்று கேட்ட அந்த மக்கள் மத்தியில, ஆம் நீங்கள் சொல்லுகிறபடியே என்று எங்கள் ராஜாதி ராஜா எங்களுக்காக ஈன சிலுவையை நீர் சுமந்தீரே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக நீர் பட்ட துன்பங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அண்ணா காய்பாவை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆனால் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நீர் அமைதியின் கடவுளாகவே இருக்கின்றீர். என் அமைதியை நான் உங்களிடத்தில் விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றீர். இந்த உலகத்தில் அமைதி நிலவத்தக்கதாக எங்கு பார்த்தாலும் அவலங்களும், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே துயரங்களும் துன்பங்களும் வெஞ்சி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு தனிநபர்களாக, குடும்பமாக, திருச்சபையாக இந்த சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நாங்கள் ஒவ்வொருவரும் கூட நாங்கள் உம்மிடத்தில் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யாதபடிக்கு அமைதியாகவே இருந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கவும் இந்த நாட்களை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்றீர். சிலுவை பாடுகளை ஆண்டவரே ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுமந்தவர்களாக எங்களுக்கென்று சிலுவைகள் இருக்கின்றதே அப்பா, அந்த சிலுவைகளை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே இனி எங்கள் உள்ளத்திலே துன்பங்களும் துயரங்களும் ஆண்டவரே இனி நாங்கள் துக்க முகமாய் இல்லாதபடிக்கு நாங்கள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை பெற்றவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பயணம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு தனிநபர்களுக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக, திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் உமக்குரியது என்று சொல்லி இருக்கின்றதே, உமக்குரிய மக்கள் உமக்குரிய வாழ்வை வாழ எங்களுக்கு நல்ல ஞான இருதயத்தை நீர் அருளத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாரிடத்திலே போவோம்? நித்திய வழிகள் உம்மிடத்திலே உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலாவது மனம் வருந்தவும் மனம் திருந்தவும் ஆண்டவரின் பக்கமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு
சொல்லிச் சென்றிருக்கின்ற எல்லா வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். வர தடைப்பட்டிருக்கின்றவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். இந்த நாளிலே இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு அவைகளின்படி நடக்கின்றவர்களாக ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள எல்லா விதமான ஞான வரங்களையும் நீர் பரத்திலிருந்து பொழிந்தருளத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்ன தேவைகளோடு வந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படியாக கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கின்ற ஆண்டவரிடத்தில் ஒவ்வொருடைய ஆண்டவரை மனக்குற்றங்களுக்காக மனம் வருந்தவும் தேவைகள் சந்திக்கப்படவும் குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு, திருச்சபையின் வாழ்வு, இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த சமுதாயத்தின் வாழ்வு மலர நாங்கள் ஒவ்வொருவரும் காரணர்களாக இருக்க எங்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த இரவிலே நல்ல சுக நித்திரையை தாரும். உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை காணவும் புதிய கிருபைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு நிரப்பி காத்து கொள்ளத்தக்கதாகும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நீர் கூட்டி தரும்படியாய் மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 88வது பாடலை முடிவு கவியாக நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெப நிலையில் இருக்கின்றவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் அமர்ந்திருந்த வண்ணமாகவே நாம் சேர்ந்து பாடுவோம். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. முடிவு கவியாக தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவருமாறு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தில் தோத்திரம். எல்லாருக்கும் தோத்திரம்.